தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். HCL இருந்து ஒரு புதிய ஆஃப் கேம்பஸ் ரெக்யர்மெண்ட், அதாவது டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைரக்ட் வாக்கினுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே அப்ளை பண்ணணும், எப்போ போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். HCL இருந்து ஒரு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ ஃப்ரெஷர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 7th ஆகஸ்ட்லேருந்து 9th ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இதற்கான டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரோலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ரோலில், டிஎம்எஸில், டிஸ்ட்ரிபியூட் மேனேஜ்மெண்ட்டில், இன்டர்நேஷ்னல் அண்டு செமி வாய்ஸ் ப்ராசஸில் உங்களுக்கான ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் தாங்க. மிட் சீனியர் லெவலு, சீனியர் லெவலு, என்ட்ரி லெவல் 3 ஜாபுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு கிளைண்ட் ரிலேஷன், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ரிசொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொதுவாகவே கொடுக்கறது தான். இதை பொறுத்தளவுக்கு இந்த ஜாப் லிங்க்டின்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட HR தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து 7ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் சோழிங்கநல்லூர் எல்காட் கேம்பஸில், அதாவது HCLோட சோழிங்கநல்லூர் கேம்பஸில் அஸ்வின் அப்படிங்கிறவங்க HR நடத்துகிறாங்க. 11 AM இந்த இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு அதே சோழிங்கநல்லூர் இருக்க HCL எல்காட்டில் தான் உங்களுக்கான வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு எக்ஸாமினேஷனும் இருக்குது, ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இன்டர்வியூ டைமை பொறுத்தளவுக்கு 11 மணிக்கு 7ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் நடக்குது. ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷர்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் 1 இயர்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க டைரக்ட் வாக்கின்ல அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதற்கான எலிஜிபிலிட்டி பாருங்கள். டிசைடு கேண்டிடேட் ப்ரொஃபைல், அதாவது விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னா, ஃப்ரெஷர்ஸ் வித் குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஸ் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு கம்பல்சரி ஒரு கிராஜுவேஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி இன்ஜினியரிங்லேயோ இல்லை சயின்ஸ்லேயோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ராங் வெர்பல் அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெளிவாக நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எபிலிட்டி டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர் வித் டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்த டைமில் கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, கஸ்டமர் குவெரிஸை சால்வ் பண்ணுற அந்த நாலேஜ், இதெல்லாம் பேசிக்காக எல்லோரும் கொடுக்கறது இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ ரவுண்ட்ஸை பொறுத்தளவுக்கு HR ஸ்க்ரீனிங் பண்ணதுக்கப்புறம் வெர்சன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷன் இன்டர்வியூஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ரேஷன்ஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேஷன் ரிலேட்டட் இன்டர்வியூ ஒன்று நடக்கும். இந்த ரெண்டையும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு போஸ்டிங்ஸ் அன்னைக்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெர்சன் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களோட ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஹெட்ஃபோன்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதற்கான பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப் கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரைனர்ஸ் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்போஷர், எக்ஸலண்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், இதெல்லாம் பேசிக்காக கொடுக்குறதுங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு 28,000லேருந்து 30,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷிஃப்ட்டை பொறுத்தளவுக்கு 3 ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்டினோட ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூவோட ப்ரொசீஜர் கேட்டுக்கோங்க. இல்லைனா இந்த அஸ்வின் HR டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பேமெண்ட் எதுவும் கேட்டால் கொடுக்காதீங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஜாப் ஏதாவது ரோலா அப்படின்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.